ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். வேர்க்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பச்சை வேர்க்கடலை, நிலக்கடலை சொல்லுவாங்க வேர்க்கடலை. இப்போது வெங்காயம் 2, தக்காளி 2, 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, புளி ஊற வச்சுருக்கேன். மலாட்டான்னு கூட சொல்லுவாங்க ஊர் சைட்லலாம். வாங்க இப்போ கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ கூட கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலையை இந்த எண்ணெயோட முதல்ல போட போகிறது கிடையாது. நான் வேர்க்கடலையே இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துறேன். இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். காய்ங்கெல்லாம் இல்லாத டைமில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஊர்லலாம் பாட்டிங்க செய்து கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இருக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். இந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு இது. இப்போ இதை ரொம்ப ரீசெண்டாக மறந்துட்டோம். இப்போ பொங்கல் சீசனுக்கு நம்மளுக்கு பச்சை வேர்க்கடலை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே. இந்த மாதிரி உரித்து வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. லஞ்சுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி லேசாக வதக்கிட்டு இதில் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு போட்டு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடணும். ரொம்ப சட்டுன்னு செய்கிற குழம்பு, குயிக்காக செய்யலாம். பேச்சுலர்ஸும் நியூலி மேரிடும் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக செய்திடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் இதில் எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். இதை ஆயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆயிரும். இந்த டைமில் நீங்கள் இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேங்க. இது குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு நான் ஒரு 2 ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். இது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இது நார்மல் காரக்குழம்பு மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க நான் இப்போ சேர்த்தா சாம்பார் பொடி. இது ஆப்ஷனல் தான். இது போடாமல் நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் புளி அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக தான் நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். இதில் நான் காரக்குழம்புக்குலாம் நம்ம திக்காக கரைச்சி ஊற்றுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நான் சும்மா கொஞ்சமாக இதில் சேர்க்க போகிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா தான் நான் வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எண்ணெயில் அந்த வேர்க்கடலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுறத விட இந்த மாதிரி போட்டோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த எண்ணெய் உள்ளே இறங்காது. வேர்க்கடலை சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இல்லை உங்களுக்கு இது டைம் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிங்கனாலும் குயிக்காக ரெடி ஆயிரும். இதை பாருங்கள் நல்லா வேர்க்கடலை வேகணும். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் உள்ள நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகணும் வேர்க்கடலை. இப்போ திருப்பியும் நம்ம அதை மூடி வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷம். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நம்ம வேர்க்கடலை குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாப்பாட்டில் போட்டு இதுக்கு நான் தேங்காய் துவையல் அரைச்சிருக்கேங்க. அதுவும் கூட ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அமிர்தம் மாதிரி தேன் மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். அவ்வளோ ப்ரோட்டீன் வேர்க்கடலை, அதுவும் பச்சை வேர்க்கடலை. ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்னங்க, ஒரு லைக் அண்ட் ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.